Hi everyone, welcome to Joys of Indian Cooking. இன்றைக்கி நம்ம குவிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 1 பாட் கேரட் புலாவ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் பாஸ்மதி அரிசி, 400 கிராம் துருவின கேரட், ஒரு பிரிஞ்சி இலை, 2-3 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, 1-2 இன்ச்சு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் மெலிசாக கட் பண்ணது, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, புதினா, அப்புறம் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கார்னிஷ் பண்ணுறதுக்கு வேணும்னா கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, அப்புறம் கொத்தமல்லி. இது சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸை நம்ம ஊற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஊறினா போதும். ஸோ நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறப்போ ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ரெஷர் குக்கரோ இன்ஸ்டன்ட் பாட்டோ எடுத்து அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய், நீங்கள் வீகன் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, கிராம்பு, பட்டை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதில் பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் கலர் மாற ஆரம்பித்த உடனே அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வதக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துருவின கேரட் அதில் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்ந்து புதினா, இந்த கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ரைஸ்க்கு நம்ம அப்புறமா போடலாம். அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் கரம் மசாலாவும். இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம போட போகிறதில்ல, இது மட்டும்தான். ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்றரை கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து வச்சு 2 விசில் விட்டால் போதும். ரெண்டு விசில் விட்ட உடனே நம்ம கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நம்ம நெய்யில் வறுத்த கேஷ்யூ நட் போட்டு கார்னிஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.